அது சரியா அக்டோபர் 2017. ஜப்பான் ஐக்கோ டமுரா அப்படின்ற 23 வயது பெண் காணாம போயிருந்திருக்காங்க. அவரோட அண்ணன் தங்கச்சியை காணா அப்படின்னு சொல்லி ஊர்ல பல இடங்கள்ல தேடி இருந்திருக்காரு. கடைசியா போய் போலீஸ் ஸ்டேஷன்லயும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. போலீஸ்ல சொல்லியாச்சு அப்படின்னு அவரு சும்மாவும் இல்லை, திரும்பவும் சில இடங்கள்ல தேடி போயிருந்திருக்காரு. அப்புறம் தன்னோட தங்கச்சியோட லேப்டாப்பை ஓபன் பண்ணி அதுல எதுவும் க்ளூ கிடைக்குதா அப்படின்னு தேடியும் பாக்குறாரு. அப்ப பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல ஹேங்கிங் ப்ரோ அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்ல போய் பாக்குறாரு. அதுல பாத்தீங்கன்னா இவரோட தங்கச்சி அந்த அக்கௌண்ட்ல உள்ள நபர்கிட்ட அடிக்கடி பேசுனது தெரிய வருது. கடைசியாவும் அவங்க கிட்ட பேசுனதும் தெரிய வருது. அதுவும் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அது ஒரு தற்கொலைக்கான எண்ணத்தை தூண்டுற வகையில இருந்திருக்கு. இதையெல்லாம் பார்த்த உடனே போலீஸ் கிட்ட போய் இதை அவரு காட்டியும் இருந்திருக்காரு. போலீஸும் அந்த அக்கௌண்ட்டை கண்டுபிடிச்சு அந்த அக்கௌண்ட் உள்ள நபரோட வீட்டுக்கும் போய் பாக்குறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் காலிங் பெல் அடிச்சு பாக்குறாங்க. காலிங் பெல் அடிச்ச உடனே ஒரு நபர் வந்து கதவையும் திறக்கிறாரு. அவர்கிட்ட போலீஸ் மிகவும் சாதாரணமா விசாரிக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு காணாம போன டமுராவை பத்தியும் கேக்குறாங்க. டமுரா எங்கன்னு தான் கேட்டாங்க. உடனே அந்த நபர் வீட்டுக்குள்ள ஒரு ஓரமா இருந்த ஃப்ரீசர் பாக்ஸை பார்த்து கையை நீட்டுறாரு. யாரு இவன், ஏன் இப்படி பண்றான்? உலகம் முழுவதும் இவனை ட்விட்டர் கில்லர் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. இவனை பத்தி முழுசா இந்த வீடியோவில் பார்ப்போம். எந்த இடத்துலையும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இது கனி கிரைம் டீடைல். ஜப்பான்ல ஜமா அப்படின்ற பகுதியில தான் வாழ்ந்து வந்திருக்கான் டகாஹிரோ சிரைசி. இவன் அக்டோபர் 9, 1990 தான் பிறந்திருந்திருக்கான். இவனுக்கு அம்மா, அப்பா, தங்கச்சி அப்படின்னு சொல்லி ஒரு அழகான குடும்பமும் இருந்திருந்திருக்கு. சிரைசியை பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு பையனா இருந்திருந்திருக்கான். இவன் யார்கிட்டையும் அதிகமா பேசவும் மாட்டான், எந்த ஒரு வம்புக்கும் போகவும் மாட்டான். ரொம்பவே ஒரு அமைதியான ஒரு பையனா தான் ஸ்கூல் மற்றும் அக்கம் பக்கத்தினருக்கும் தெரிஞ்சிருந்திருக்கான். இவனுக்கு படிப்பு அவ்வளவா வராது. இவன் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஆனால் ரொம்ப நல்ல பையனு டீச்சர்ஸே சொல்கிற அளவில் நடந்துப்பான். 2009 ஸ்கூல் முடித்த பிறகு ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் இவன் 2 வருஷமாக வேலை பார்த்துருந்துருக்கான். அவனுக்கு ரொம்பவுமே கம்மியான சம்பளம் தான் கிடைச்சிருந்திருக்கு. அதை வச்சு அவனால் ஒன்றுமே பண்ண முடியலை. அதனால் இவன் என்ன பண்ணான்னா டோக்கியோ நகரத்தில் பாலியல் விடுதிகளுக்கு பெண்களை பாலியல் தொழில் செய்ய கூப்பிட்டு போய் விட்டுருந்துருக்கான். இதனால் இவனுக்கு கொஞ்சம் காசு அதிகமாகவே கிடைக்க ஆரம்பிக்குது. இவன் பல பெண்களை வேலைக்கு சேர்த்து விடுறதா சொல்லி ஏமாத்தி இங்கே வந்து விட்டுட்டும் போயிடுவான். அப்படித்தான் பிப்ரவரி மாதத்தில் ஒரு பொண்ணை ஏமாத்தியும் விட்டுருந்துருக்கான். ஆனால் அந்த பொண்ணு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்ததால இவனை கொஞ்ச நாள் மட்டும் ஜெயிலில் போய் போட்டிருந்திருக்காங்க. அதனால் இவனை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இவன் எப்படி ஏமாற்றி கூப்பிட்டாலும் பெண்கள் போகாமல் இருந்திருக்காங்க. இதில் வெறுப்பானவன் என்ன பண்ணணும்னு தெரியாமல் தான் இருந்திருந்திருக்கான். இதற்கு இடையில தான் இவன் ட்விட்டரில் பல அக்கௌண்ட்டுகளை ஓப்பன் பண்ணியிருந்திருக்கான். அதில் ஒன்று தான் ஹேங்கிங் ப்ரோ அப்படின்ற அக்கௌண்ட். இதில் இவனோட பயோவில் பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் ஸ்ட்ரகிளிங் டு டை அலோன் ஐ வில் ஹெல்ப் யூ, லெட்ஸ் டூ டை டுகெதர் அப்படின்னு ஒரு வாசகம் இடம்பெற்றிருக்கு. அதாவது யாராவது தனியாசாக கஷ்டப்படுறீங்கன்னா வாங்க, நான் உங்களுக்கு உதவுவேன், நாம் சேர்ந்து சாவோம், நீங்கள் எந்த நேரம் வேணாலும் எனக்கு நேரடியாக மெசேஜ் பண்ணலாம் அப்படின்னு வச்சுருந்துருக்கான். இவனோட டிபி கூட பார்க்கவே ரொம்பவே வித்தியாசமாக இருந்திருக்கு. இதை பார்த்த சில பேர் தற்கொலை எண்ணம் கொண்டவங்க உடனே இவனை ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்கிட்ட மெசேஜ் பண்ணி பேசவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி மெசேஜ் பண்ணுறவங்கள பெண்கள்கிட்ட மட்டும் இவன் பேச ஆரம்பிச்சிருக்கான். இவன் கூட பேசி பழகுற பெண்கள் எல்லாரும் இவன் பேச்சை கேட்டு அப்படியே சில விஷயங்களும் செய்ய ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. இவன் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அந்த பெண்கள் எல்லாரையும் இவனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வர வச்சிருவான். வந்த பெண்கள் எல்லார்கிட்டையும் நம்ம 2 பேரும் சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கிடுவோம், உனக்கு நான் துணையா இருப்பேன் அப்படின்னு சொல்லி பெண்களை நம்ப வைக்கிற மாதிரி பேசியும் ஏமாத்தி இருந்திருக்கான். அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்த பெண்கள் கொஞ்சம் அசந்த நேரமா பார்த்து இவன் அந்த பெண்ணை அடிச்சு சித்திரவதையும் செய்ய ஆரம்பிச்சிருவான். அவங்கள பாலியல் பலாத்காரமும் பண்ண பின்னாடி கழுத்தை நெரிச்சும் கொள்ளவும் செஞ்சிடுவான். அப்புறம் இந்த பெண்கள் கொண்டு வந்த பர்ஸை செக் பண்ணி பணத்தையும் போட்டிருந்த நகைகளையும் கொள்ளையடிச்சிருவான். அப்புறம் அந்த உடல் பாகங்களை பாத்ரூம்ல வச்சு வெட்டவும் செஞ்சிருவான். வெட்டிய சில உடல் பாகங்களை குப்பையிலையும் போய் போட்டிருக்கான். கொஞ்சத்தை அவன் வளர்க்குற நாய்களுக்கும் பூனைகளுக்குமே உணவா போட்டிருந்திருக்கான். இப்படி இருக்கும்போது தான் நாம இன்ட்ரோல சொன்ன மாதிரி போலீஸ் இவன் வீட்டுக்கு வந்து செக் பண்ணும்போது அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா 9 மனித உடல் பாகங்கள் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம 240க்கும் மேல எலும்புகளும் கிடைச்சிருந்திருக்கு. அது போக 9 மனித தலைகளும் எடுக்கப்பட்டிருக்கு.
உடல்கள் எல்லாமே ஃப்ரீசர் பாக்ஸ், டூல் பாக்ஸ்னு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா வைக்கப்பட்டு இருந்திருக்கு. இவனோட வீட்டுல கத்திரிக்கோல், ரம்பம் மற்றும் மர வேலைகளுக்கு பயன்படுத்துற எல்லா பொருட்களுமே கிடைச்சிருந்திருக்கு. இதை வச்சுதான் இவன் இந்த உடல்களை கட் பண்ணவும் செஞ்சிருந்திருக்கான். இவன் வீட்டுல பாத்தீங்கன்னா 8 பெண்கள் மற்றும் ஒரு ஆணோட உடலும் கிடைச்சிருந்திருக்கு. பெண்கள் எல்லாருமே 15 முதல் 30 வயதுக்குள்ளதான் இருந்திருந்திருக்காங்க. அந்த ஆணுக்கு 20 வயது இருந்திருக்கும். போலீஸ் சிரேசிய 31 அக்டோபர் 2017 அரெஸ்ட் பண்ணியும் விசாரிக்கிறாங்க. அப்ப இவன் பல விஷயங்கள் சொல்ல ஆரம்பிச்சிருந்திருக்கான். அவன் போலீஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சது இதுதான். போலீஸ் ஏன் பல பெண்களையும் கொண்டு இருக்க, ஆனா ஒரே ஒரு ஆணையும் கொண்டு இருக்க, ஏன் அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, இவன் ஒரு 21 வயது பெண்கிட்ட தன்னோட ட்விட்டர் அக்கௌண்ட் மூலமா பேசி அவனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கும் வர வச்சிருந்திருக்கான். அப்படி வந்த பொண்ணையும் இவன் எப்பயும் போல வழக்கம் போல கொல்லவும் செஞ்சிருந்திருக்கான். ஆனா அந்த பொண்ணு வர்றதுக்கு முன்னாடி இவன் வீட்டுக்கு வர்றதா அந்த பையன் கிட்ட சொல்லிட்டு வந்தது இவனுக்கு தெரியாது. அதனால அந்த பையன் கரெக்டா இவனோட வீடை கண்டுபிடிச்சு தேடியும் வந்திருந்திருக்கான். தேடி வந்தது மட்டும் இல்லாம தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பத்தியும் விசாரிச்சு இருந்திருக்கான். இவன் எதுவுமே சரியா பதில் சொல்லாத காரணத்தினால அவன் என்ன செஞ்சிருக்கானா, நீ இப்போ கரெக்டா சொல்லலைன்னா நான் போலீஸ் கிட்ட போய் உன்னை பத்தி நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொன்ன உடனே சிரேசி பயந்துகிட்டு தான் மாட்டிக்கிடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தோடனே பயத்துல நடுங்க ஆரம்பிச்சு உடனே இவனை கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டான். கொன்ன இவனோட உடல்களையுமே வெட்டியிருந்திருக்கான். ஆரம்பத்துல ஒரு உடலை வெட்ட தனக்கு 3 நாள் தேவைப்பட்டதாகவும், அதுக்கடுத்து எல்லாமே பழகி போய் டக்குன்னு ஒரே நாளுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். சிரேசி அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஆகஸ்ட் மாதம் தான் போயிருந்திருக்கான். போன உடனே இவன் இந்த கொலைகளையும் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவன் இந்த 9 கொலைகளையும் ஆகஸ்ட் முதல் அக்டோபர் வரைக்குள்ள பண்ணியிருந்திருக்கான். அதாவது 3 மாசத்துக்குள்ளேயே 9 பேரை கொன்னுட்டான். இவனோட செய்தி மீடியா முழுவதும் பரவ ஆரம்பிச்ச உடனே இவனோட வீட்டை மீடியா திகில்களின் வீடு அப்படின்னு தான் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இவனையும் ட்விட்டர் மூலமா இவன் பல பேரை ஏமாத்தி வர வச்சு கொன்னதால இவனை ட்விட்டர் கில்லர்னு சொல்லியிருந்திருக்காங்க. இவன் 2018 பேட்டி ஒன்று கொடுக்குறான். அதுல பாத்தீங்கன்னா, நான் செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கிறேன். ஆனா இந்நேரம் என்னோட இடத்துல வேற யாராவது இருந்தாங்கன்னா அவங்க பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. ஆனா நான் அப்படி கேட்க போறதில்ல அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். கோர்ட்ல இந்த வழக்கு நடந்தப்போ இவன் தரப்புல கொல்லப்பட்ட அனைவருமே அவங்களோட சம்மதத்தோட தான் இறந்திருந்திருக்காங்க. அவங்க சாக விருப்பப்பட்டு தான் சிரேசியை தேடி வந்தாங்க. அதனால குறைந்தபட்ச தண்டனை தான் வழங்கணும் அப்படின்னு வாதிட்டு இருந்திருக்காங்க. ஆனா சிரேசி இல்லைன்னா கொல்லும்போது அவங்க யாருக்குமே தெரியாது, அவங்க அதை விரும்பல அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். எனக்கு மரண தண்டனையே நீங்க கொடுங்கன்னு கேட்டிருந்திருக்கான். சிரேசி மேல பாத்தீங்கன்னா கொலை, கொள்ளை மற்றும் கற்பழிப்புன்னு பல கேசுகள் போடப்பட்டிருந்திருக்கு. கடைசியா 23 அக்டோபர் 2017 அன்னைக்கு இந்த 23 வயசு பெண் சிரேசியோட தான் ஒன்னா நடந்து போறாங்க அப்படின்றது ரயில்வே ஸ்டேஷன்ல உள்ள CCTVல பதிவாகி இருந்தது. இத ஒரு முக்கிய ஆதாரமாவே கோர்ட் எடுத்துக்கிட்டாங்க. இந்த வழக்கை நல்லா கவனிச்சு வந்த ஜப்பான் நீதிமன்றம் இவனுக்கு டிசம்பர் 15, 2020 மரண தண்டனையும் விதிக்குது. ஜப்பான்ல பாத்தீங்கன்னா மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதி கிட்ட எப்போ தண்டனைன்னு தேதியை சொல்லவே மாட்டாங்க. தண்டனை அன்னைக்கு காலையில தான் தெரிய வரும் கைதிக்கேவும். கைதி ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு தண்டனை இருக்குமோ, நாளைக்கு தண்டனை இருக்குமோ அப்படின்னு நினைச்சு பயந்துகிட்டே இருப்பாங்க. இதுக்கு இடையில சிரேசியோட அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் என் பிள்ளைய இப்படியா வளர்த்துட்டேன், அவன் ரொம்பவே அமைதியா இருப்பான், இவன் இப்படி 9 பேரை கொல்லுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, சின்ன பூச்சியை கொல்லன்னா கூட யோசிப்பான், இப்ப இப்படி மாறி இருக்கான் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சிரேசியோட அம்மா சொல்லியிருந்திருக்காங்க. இந்த சிரேசிக்கு பாத்தீங்கன்னா ஜூன் 27, 2025 மரண தண்டனையும் நிறைவேற்றிருக்காங்க. அதாவது இந்த வருஷம்தான். இதை பத்தி பாதிக்கப்பட்ட பெண்களோட அப்பா கிட்ட மீடியாவில் உள்ள ஒரு நபர் கேள்வி கேட்டபோது அந்த பொண்ணோட அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, என் பொண்ணோட வயசுல எந்த பொண்ணு போனாலும் அது என் பொண்ணு மாதிரி தான் எனக்கு தெரியுது, என் பொண்ணு இல்லாததை என்னால் ஏற்றுக்கவே முடியல, என் பொண்ணு இல்லாமல் நான் ரொம்பவே தவிக்கிறேன், என்னதான் இவனை கொன்னாலும் இவனை நான் என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதுருக்காரு. இந்த வழக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் வேற ஒரு கேஸ்ல சந்திப்போம். நன்றி.